நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட மாடல் 3 அதாவது என்ன அப்படின்னா மொத்த தொகை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஃபைண்டிங் ஆஃப் டோட்டல் அமௌண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000 ஆகாஷ் என்பவரிடம் இருந்து ஆண்டிற்கு 7% வட்டி விகிதத்தில் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அரவிந்த் அப்படின்றவங்க 8000 ரூபாய் கடன் வாங்கினாங்க. என்ன பர்சன்ட்டுக்குன்னா 7% கொடுத்துருக்காங்க வட்டி விரும்புகிறேன். 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாருன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா தனி வட்டியோட அசலை வந்து நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னா நம்ம மொத்த தொகை கிடச்சிருமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறோம் பார்க்கலாம். 8000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா? 8000 இன்ட்டு 7% 2 ஆண்டுகள் பை 100 ரூபாய். இது என்ன அப்படின்னா PNR/100 ஃபார்முலா. SI ஈக்குவல் டு ஸோ 2020வா? ஸோ நமக்கு என்ன வருதுன்னா 80 இன்ட்டு 7 இன்ட்டு 2ன்னு வச்சுக்கோமா. 7 2 சார் 14 14 இன்ட்டு 8 போடலாமா? 8 4 32க்கு 2 மிச்சம் 3 18 is 8 அப்படிங்கும்போது 112 இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 110. ஸோ இது வந்து நமக்கு எஸ்ஐ. டோட்டல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐயா. பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 8000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா? ப்ளஸ் நம்ம எஸ்ஐ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1120 ரூபா. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9120, அது 9120 ரூபாய் தான் இதுக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி மொத்தம் எப்பவுமே டோட்டல் அமௌண்ட்டு கேட்டாங்க அப்படின்னா எஸ்ஐ கண்டுபிடிச்சி எஸ்ஐயை வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் வேல்யூ கிடச்சிரும், டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். ஒரு தொகைக்கு 6% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுக்கு தனி வட்டி ரூபாய் 120 ஆகிறது. அதே வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுக்கு தனி வட்டி ரூபாய் 90 எனில் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது எப்போ கேட்ட கொஷின்? 2018 கேட்ட கொஷின். ஒன்றும் இல்லை, ஒரு தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்காம கொடுத்துருக்காங்க. என்ன வட்டி விகிதம்? 6 வட்டி விகிதம் 6%. எத்தனை ஆண்டுகள்? 7 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்ஐ கொடுத்துருக்காங்களா? 120. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அதே வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 90 கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டோட 3 இயர்ஸுக்கு நம்ம அதே ரேட்டுன்னு போனோம். 6%க்கு போட்டோம்னா அதுக்கு 90 ருபீஸ் வச்சு போகணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்ஐ கொடுத்துருக்காங்களா? 120 ரூபா. பி கொடுக்கல, ஸோ பின்னு வச்சுக்கலாம். 6% இன்ட்டு 2/100 வச்சுக்கலாமா? ஸோ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். 120 இன்ட்டு 100/6 இன்ட்டு 2. இது 1 டைம், இது 2 டைம் போயிருமா? 20. ஸோ இது 1 டைம் 10. ஸோ நமக்கு என்ன இருக்கும்? 10 இன்ட்டு 100 அப்படிங்கிறது 1000 ருபீஸா? ஸோ பி நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ 1000 ருபீஸ். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அதே வட்டி விகிதம்னா என்ன கொடுத்துருக்காங்க? 6% கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். அதுக்கு தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 90 ரூபா தனி வட்டி. நம்ம கண்டுபிடிச்ச பி வேல்யூ 1000 ரூபா. வட்டி விகிதம் 6 ருபீஸு. இதே 3 ரூபா பை 100. ஆக்சுவலாக கொஷின் தப்பாக கொடுத்துருப்பாங்க போல கைஸ். ஏன்னா வந்து 90 ருபீஸ்னு அவங்க தனி வட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா தனி வட்டி கண்டுபிடிச்சதை தான் நம்ம மொத்த தொகையோட தனி வட்டி ஆட் பண்ணி கூட்டுத்தொகை கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து எஸ்ஐ ஃபார்முலா நமக்கு என்ன? PNR/100. பீன்ற இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 1000 கண்டுபிடிச்சிருக்கோம். என்றது வந்து 3 இயர்ஸு. 6 அப்படிங்கும்போது 6%. ஸோ இதில் வந்து 0 0 0 0 கேன்சல். 6 இன்ட்டு 3 18. ஸோ 18 இன்ட்டு 10 வந்து 180. இதுதான் எஸ்ஐ அமௌண்ட்டு. ஸோ டோட்டல் அமௌண்ட்டுனா பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐயா. பிரின்சிபல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1000 ரூபா ப்ளஸ் 180 அப்படிங்கும்போது 1180 ரூபா. ஸோ இதுதான் டோட்டல் அமௌண்ட். இதுக்கான ஆன்சர் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து 2 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. 120 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுன்றனால இங்கே வச்சுருக்கோம். பி கண்டுபிடிக்கிறோம், இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு 1000 ருபீஸ் வருது. அதே மாதிரி எஸ்ஐ வந்து கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா 3 இயர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. அந்த 1000 ரூபா வச்சு அதுக்கு வந்து நமக்கு அமௌண்ட் 180 ருபீஸ் வருது. ஸோ இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டோட 180 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து 1180 வருது.
நீங்கள் 3 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச 1000 ரூபாய் கரெக்டானு வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா வந்து என்ன அப்படின்னா 1000 ரூபாய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க 6% வட்டி 2 வருஷம் கொடுத்துருக்காங்களா பை 100. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். 6 2 12 × 10 வந்து 120 rupees. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச 1000 ரூபாய் பிரின்சிபல் அமௌண்ட் கரெக்ட். அதுக்கப்புறம் கூட நீங்கள் 3 இயர்ஸ்க்கு போட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் வந்து ஒரு விவசாயி ரூபாய் 20,000 ஆண்டிற்கு 4% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டிற்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை, அதான் முழுவதும் அடைக்க வேண்டிய சொன்னால் டோட்டல் அமௌண்ட். இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா குரூப் 4 22 கேட்ட கொஷின். ஒன்றும் இல்லை, விவசாயி ஒருத்தவங்க 20,000 ரூபாய் கடன் வாங்குறாங்க. என்ன பர்சன்ட் வட்டிக்குன்னா 4.5, அதாவது 4.5% வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. எத்தனை வருடங்கள்? 5 வருடங்கள். 5 வருடம் கழித்து அவங்க மொத்தமாக எவ்வளோ அடைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க எழுதலாமா? எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு என் வந்து 5 ஆண்டுகள், ரேட் வந்து 4.5/100. ஆக்சுவலாக 4.5 வந்து நம்ம வந்து 45 மாற்றிக்கலாமா? இங்கே ஒரு 100, இங்கிட்டு ஒரு 100, இங்கே சாரி 10 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ 20,000 5 × 45/1000 வந்துடுதா? ஸோ இங்கே 3 zeros, இங்கே 3 zeros. மேலே என்ன இருக்குது அப்படின்னா 20 × 5 × 45. ஆக்சுவலாக 2 5s are 10. ஓ சாரி, 20 × 5 × 45. ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே 3 zeros, இங்கே 3 0 கேன்சல் பண்ணிடுறோம். பண்ணும்போது 2 × 5 வந்து 10, ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 100 × 45 அப்படின்னா 4,500 எஸ்ஐ அமௌண்ட். நம்ம கண்டுபிடிச்ச எஸ்ஐ அமௌண்ட். ஸோ டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கும்போது பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐயா, பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க? 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 4,500 அப்படிங்கும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் 24,500. அதாவது விவசாயி வந்து 5 வருடம் கழித்து மொத்த தொகையாக வந்து 20,000 ரூபாய் கடனுக்கு மொத்தமாக 24,500 ரூபாய் கட்டி அடைச்சிருக்காங்க. இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th கொஷின் பார்க்கலாம். ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை ரூபாய் 30,000. ஒரு நிறுவனம் இத்தொகையை 10% வட்டி விகிதம் 24 மாத தவணைகளுக்கு தரலாம் என்கின்றது. இதனை வாங்குபவர் செலுத்த வேண்டிய மாத தவணை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 2019 கேட்ட கொஷின். ஒன்றும் இல்லை, ஒரு டிவி, தொலைக்காட்சினா டிவியோட ரேட் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. அதை வந்து 10% வட்டிக்கு கொடுக்குறாங்களா. இப்போ 24 மாதங்கள் மாத தவணை அப்படின்னா 24 மாதங்கள்னா 1 இயர்க்கு நமக்கு தெரியும் 12 months. ஸோ 24 monthsனா 2 years, 2 வருஷத்துக்கு தராங்க. அப்படி வாங்குறவங்க மாத தவணை எவ்வளோ கட்டுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து மந்த்தாக கொடுத்துருக்காங்க, நம்ம அதை இயராக மாற்றிக்கலாம். 24 month அப்படின்னா நமக்கு என்ன 2 yearன்னு தெரியுமா? நமக்கு என்ன தெரிஞ்ச ஃபார்முலா? எஸ்ஐ அப்படிங்கும்போது PNR/100. பி என்ன கொடுத்துருக்காங்க? 30,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. என் வந்து 2 வருஷம். ஆர் வந்து 10% பை 100ன்னு வச்சுக்கலாமா? ஸோ இங்கே என்ன இருக்குது? 300 × 2 × 10. ஸோ 3 2s are 6. இங்கே 6 × 1 1 தான். இங்கே 2 0 இருக்குது, இங்கே ஒரு 0. ஸோ 6,000. இதான் வந்து எஸ்ஐ அமௌண்ட். ஓகே, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். நமக்கு என்ன தெரியும்? டோட்டல் அமௌண்ட்டுங்கும் போது பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ. பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க? 30,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 6,000 ரூபாய் வச்சுக்கோங்களா. ஸோ 30 6 36,000. ஆக்சுவலாக இது அமௌண்ட்டு நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு தான். ஆனால் அவங்க இங்கே சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, எப்படி கேட்டிருக்காங்கன்னா மாத தவணையாக கேட்டிருக்காங்க. மாத தவணையாக கேட்டிருக்காங்க. அது எத்தனை மாதங்கள் கொடுத்தா? 24 மாதங்கள் கொடுத்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 36,000 24 டிவைட் பண்ணணும். 12 டேபிள்னால் இது 2 டைம், இது 3 டைமா? ஸோ இது 1 டைம், 15 டைம்ஸா? ஸோ 1,500 ரூபாய். ஏன் நம்ம இங்கே வந்து 24 டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதே மாத தவணையாக கேட்காம 2 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்டால் நம்ம 36,000 அப்படியே போடுறோம். 36,000 30,000 டிவிக்கு 36,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு போட்டலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 24 மாத தவணை கொடுத்துருக்கேன். அதில் ஒரு மாத தவணை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதனால் அந்த 36,000 24 வகுக்கிறோம். வகுத்தோம் அப்படின்னா 1,500 வரும்.
ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஷின் பார்க்கலாம். 5th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ராகுல் வந்து ஒரு டேட் கொடுத்துருக்காங்க 7/6/2016, அதாவது ஜூன் 7ஆம் தேதி 2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று அதை 19 ஆகஸ்ட் 8னா ஆகஸ்ட் மந்த் 2006 அன்று திரும்ப செலுத்தினார். அவர் 5% வட்டி கணக்கிட்டால் அவர் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 2018 கேட்ட கொஷின். ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க வந்து பேங்க்கில் கடன் வாங்குறாங்க 5% வட்டிக்கு. அது வந்து 4000 ரூபாய் கடன் வாங்குறாங்க. டேட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, நாள் வந்து மாதங்கள் வருடங்களாக கொடுக்காம நாள் கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம கணக்கிடுற மாதிரி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஜூனில் வாங்கி ஆகஸ்ட்டில் அடைக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ பார்க்கலாமா. ஸோ ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட்டில் 19னா 18 நாள் போடணும். ஏன்னா நம்ம அடைக்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் நம்ம கடன் நாள் வச்சுக்கணும், அடைக்கிற அன்னைக்கு வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி வாங்கும்போது வாங்குற அன்னைக்கும் சேர்த்துக்கணும். ஸோ வந்து ஜூனில் 30 நாளாக 7ங்கும்போது நம்ம 24 வரும், 23 போகக்கூடாது, 24. ஏன்னா வாங்குற அன்னைக்கும் சேர்த்து தான் கடன் நாள் வரும். ஜூலை அப்படிங்கும்போது 31 நாள் வந்துடும். ஸோ எல்லாம் ஆட் பண்ணால் 73 டேஸ் வந்துடும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 73/365 அப்படின்றத 1/5 எழுதலாம். ஸோ நம்ம எழுதிடலாமா. இப்போ நமக்கு என்ன தெரியும், SI = PNR/100. ஸோ 4000 ரூபாய் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/5 கண்டுபிடிச்சிருக்கோமா, × 100 × 5, வட்டி 5. ஸோ 5க்கு 5 கேன்சல், இந்த 2 0 இந்த 2 0 இந்த 0. ஸோ வெறும் 40 ரூபாய் தான் SI. இப்போ நம்ம டோட்டல் அமௌண்ட்க்கு என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கும்போது பிரின்சிபல் ப்ளஸ் SI. ஸோ 4000 ரூபாய் ப்ளஸ் 40 ரூபாங்கும்போது 4040 ரூபாய். இதுதான் டோட்டல் அமௌண்ட். இதான் இதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம டேஸ் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இது பண்ணிடலாம். இதோட இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட மாடல் 3 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் மாடல் 4 பார்க்கலாம். மாடல் 4 என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மாடல் 3ல் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ராமன் ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் 5 ஆண்டுகள் அஞ்சல தொடர் வைப்பு திட்டத்தில் ரூபாய் 1000 செலுத்தி வருகிறார். வட்டி விகிதம் 7% எனில் 5 ஆண்டுக்கு பின் ராமன் பெரும் தொகை என்னன்னு கொடுத்துருக்காங்க. 2017 கேட்ட கொஸ்டின். ஒன்றும் இல்லை, இப்போ ராமன் ஒருத்தவர் இருக்கார், மாதம் 1000 ரூபாய் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி பண்ணுறாரு எங்கள் போஸ்ட் ஆஃபீஸில். அது எதுக்கு 5 வருஷத்துக்கு பண்ணுறாரு, 7% வட்டியில். ஸோ இதுக்கு வந்து இப்படி பண்ணிடக்கூடாது. எப்படின்னா வந்து இப்போ டைரெக்டாக வந்து இப்போ 1000 ரூபாவா, எவ்வளோ வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு, மாதம்னா 1 இயருக்கு 12 மந்த்ஸா, 5க்கும் 60யா. ஸோ இன்ட்டு அப்படியே 16 போட்டுட்டு 60 மந்த்துன்னு போட்டுட்டு இன்ட்டு 7% அப்படி டைரெக்டாக போட்டுறக்கூடாது. அப்படி போட்டோம்னா நம்ம கட்டுற காசு தான் கிடைக்கும். ஏன்னா இது வந்து வைப்பு திட்டம் மாதம் தவணை கிடைக்கும்போது அதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து அப்படி போடக்கூடாது. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து P வந்து 1000 ரூபான்னு கொடுத்துருக்காங்களா, N வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி R வந்து 7% கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த எண்ணை வந்து எப்படின்னா 60 மாதம்னு மாற்றிக்கலாமா. ஏன்னா 1 இயருக்கு வந்து 12 மந்த்ஸு, 1 இயருக்கு. இதே 5 இயர்க்குங்கும்போது 60 மந்த்ஸு. ஸோ நம்ம ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா கட்டுறோம், 60 மாதத்துக்கு 60,000 ரூபாய். இது நம்ம கட்டுற காசு மட்டும், ஏன்னா மாதம் கட்டுறோம்ல. ஸோ இது நம்ம கட்டுற காசு. இதுக்கு எவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் ஆகுது அதான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா பண்ண போகிறோம் அப்படின்னா, எண்ணை வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ N = 1/12 N × N + 1/2. ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி மெத்தட் கேட்டால் N கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்படி தான் பண்ணணும். N = 1/2 × N × N + 1/2 அப்படின்னு போகணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 60 கண்டுபிடிச்சிருக்கோமா, 60 மந்த்ஸு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 1/12 60 × 60 + 1 61/2. 1 டைம்னா 30 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 6th டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ வந்து 61 × 5 அப்படின்னா 1 5 is 5, 6 5 are 30. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 305/2 வரும். இதான் நம்ம கண்டுபிடிச்ச N. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா PNR/100 இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ PNR/100
எஸ்ஐ அது ஓகேவா. ஸோ நமக்கு என்ன தெரியும், என்னன்ற இடத்துல 1000 ரூபாய் தெரியும், 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஓகேவா. சரி, பீன்ற இடத்துல 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ரேட்டு வந்து 7% கொடுத்துருக்காங்க இன்ட்டு 100. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எண்ணுக்கு பதிலாக 305/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, 305/2. ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2020 1 டைம் 5 டைம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிப்போம், 5 × 7 × 305, 7 5s are 35ன்னு வச்சுப்போம். 35 × 305 அப்படி வச்சுப்போம். ஸோ இங்கே 305 இருக்குது, அப்படியே 35 வைப்போம். 5 5s are 25, 5 மிச்சம் இங்கே 2, 3 5s are 15, 5 3s are 15க்கு 1, ஸோ 3 3s are 9, ஸோ 5 7 0 6. ஸோ நமக்கு என்ன அமௌண்ட் வருதுன்னா 10,675 எஸ்ஐ மட்டும். பார்த்துக்கோ, நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து 60,000 ரூபா. இது நம்ம கண்டுபிடிச்ச பி ஓகேவா. ஏன்னா இது மாதம் மாதம், அதுக்கு தனி வட்டி எவ்வளோ, 10,675 ரூபாய். ஸோ டோட்டல் அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது ஸோ அந்த கண்டுபிடிச்ச பிஎன்னையும் இந்த எஸ்ஐயும் ஆட் பண்ணிக்கணும். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 60,000 ரூபாய் ப்ளஸ் 10,675 அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து 70,675 தான் கிடைக்கும் டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ இது டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து மாதம் 1000 ரூபாய் கட்டியிருக்காங்க, அது 5 வருஷம் கழித்து அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க அஞ்சலில், இது போஸ்ட் ஆஃபீஸில். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 1000 ரூபாய் ஃபஸ்ட்டு வந்து அந்த 5 இயர்ஸை வந்து மந்த்தாக மாற்றிக்கிறோம், 60 மந்த்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ மாதம் 1000 ரூபாய் கட்டினா 60 மாதத்துக்கு 60,000 ரூபாய் கட்டுவாங்க. இது வந்து நம்ம கட்டுற தொகை. ஸோ அந்த 60,000 ரூபாய்க்கு வந்து எப்படி வந்து எஸ்ஐ கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n = 1/2 n × n + 1/2. இது கண்டிப்பாக நம்ம மறக்கக்கூடாது. ஸோ என்னன்ற இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 60 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1/2 60 × 61/2. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 305/2 வருது. இதுதான் என்ன. ஸோ இதை வந்து நமக்கு இந்த எஸ்ஐ ஃபார்முலா PNR/100 அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1000 × 7 305/100 × 2. அதாவது ஏன் அப்படின்னா இது P 1000 ரூபாய், 7 அப்படிங்கும்போது 7%. இது வந்து இயர் நம்ம கண்டுபிடிச்சது 305/2. ஸோ இதெல்லாமே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 10,675 வரும். ஸோ அஸ் யூஷுவல் நமக்கு டோட்டல் அமௌண்ட் அப்படின்னா நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டையும் டோட்டல் அமௌண்ட்டையும் எஸ்ஐயும் கூட்டணும். அதுக்கப்புறம் நம்ம டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ 60,000க்கு வந்து 10,675 கூட்டணும் அப்படின்னா 70,675. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா வந்து கீழே கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.